இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் விடுவில்லையாம் லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, கடந்த ஆண்டு முழுவதுமாய் லூர்து அன்னையின் பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா அருளுக்காகவும் ஆசிருக்காகவும் அன்னைக்கு நன்றி செலுத்த, அவருக்கு விழாவெடுத்து சிறப்பிக்க முதல் நாளிலே கூடியிருக்கிறோம். இன்றைய நாளின் இறை சிந்தனைக்காக அன்னை மரியாள் அமைதியின் அரசு என்கிற தலைப்பிலே சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனிதர்களின் வாழ்வு பல்வேறு இன்னல்களுக்கும் பிரச்சனைகளும் நிறைந்திருக்கிறது. இந்த உலகிலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே மன அமைதியை நோக்கி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அமைதி இல்லாத வாழ்வு ஒரு முழுமையல்லாத அல்லது அர்த்தமற்ற வாழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த அமைதி என்பது இரண்டு விதமான அமைதி இருக்கிறது. ஒன்று புற அமைதி, மற்றொன்று அக அமைதி. இந்த புற அமைதி என்பது புயலுக்கு பின்பாக ஏற்படுவது, போரின் முடிவில் ஏற்படுவது, இறப்பின் நேரத்தில் ஏற்படுவது, விடுமுறை நாட்களில் வகுப்பறையில் ஏற்படுவதெல்லாம் புற அமைதி, வெளிப்புற அமைதி. இந்த அக அமைதி எதுவென்று பார்க்கிற பொழுது அது நிலையானது. அதை முழுமையாக நமக்கு கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அமைதி எல்லா சூழலிலும் அன்னை மரியாளை போல நீங்களும் நானும் இறைவனில் நிறைந்திருப்பது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அமைதி எப்படி இருக்கும், இந்த அமைதி எங்கு இருக்கும் என்று ஒரு ஓவியர் ஒரு படம் வரைய ஆசைப்படுகிறார். அவர் இவ்வாறான ஒரு படத்தை வரைகிறார். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டிலே மிகவும் காரிருள் சூழ்ந்திருக்கிறது. பெரிய இடியும் மின்னலும் பேய் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு மரத்தின் இரு கிளைகள் இருக்கக்கூடிய அந்த சந்திலே ஒரு பறவை கூடு கட்டி இருக்கிறது. அந்த கூட்டினுள்ளே தாய் குருவியானது அமர்ந்திருக்க, அந்த தாய் குருவியினுடைய இறக்கைகளின் கீழ் 3 சேய்குருவிகள் அமைதியாய் தூங்கி கொண்டிருந்ததாம். இதுதான் அமைதி. அதாவது தாயின் இறக்கையின் அடியில் அமைதியோடும் பாதுகாப்போடும் தூங்குவதுதான் அமைதியாக இருக்கிறது. இதையே தான் திருப்பாடல் 91:4 வாசிக்கிறோம். அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர்தம் இறக்கைகளின் நீர் புகலிடம் காண்பீர் என்று வாசிக்கிறோம். இறைவனுடைய பாதுகாப்பிலும் இறைவனுடைய அடைக்கலத்திலும் நீங்களும் நானும் வாழுகிற பொழுது அத்தகைய அமைதியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே திருப்பாடல் 131:2 வாசிக்கிறோம். தாய்மடி தவழும் குழந்தை போல என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாக இருக்கிறது. நான் எப்பொழுது என்னை முழுவதுமாய் இறைவனுடைய திருவுளத்திற்கும் அன்னை மரியாளின் வழியிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறேனோ, அப்பொழுது ஒரு தாயின் மடியில் தன் குழந்தை எத்தகைய அமைதியை பெற்றுக்கொள்ளுகிறதோ அத்தகைய அமைதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை நீங்களும் நானும் எப்படி அமைதியின் அரசி என்று அழைக்க முடியும் என்று பார்க்கிற பொழுது, எசாயா இறைவாக்கினர் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம். அமைதியின் அரசர் என்று வரக்கூடிய மீட்பரை குறிப்பிடுகிறார்கள். மீகா புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். அமைதியே அவர் அமைதியை அருள்வார் என்று மீட்பரை குறிக்கிறது. அதே போல லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13-14 இறை வார்த்தைகளிலே வாசிக்கிறோம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, இப்பூ உலகில் நன்மனதோருக்கு அமைதி உரித்தாகுக என்று இயேசுவினுடைய பிறப்பின் போது இந்த கீதம் பாடப்படுகிறது. அதே போல இயேசு பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்த பிற்பாடு எப்பெல்லாம் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு தோன்றினாரோ, எப்பெல்லாம் தன்னுடைய உயிர்த்தெழுதலை அடுத்தவர்களுக்கு காண்பித்தாரோ, அப்பொழுதெல்லாம் அவர் வாயுவில் இருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை அமைதி உரித்தாகுக. இத்தகைய அமைதியை அருளுகின்ற இறைவனை தன்னுடைய உதிரத்திலே தாங்கிய அன்னை மரியாளை அமைதியின் அரசு என்று சொல்லுவதில் எத்தகைய குறைவும் இல்லை. ஆகவே அன்னை மரியாள் தன்னுடைய உதிரத்திலே அமைதியின் அரசராம் இயேசுவை தாங்கியதால், இயேசுவுக்கு மனித
உருவெடுப்பதிலே அவருக்கு உதவி செய்ததால் அன்னை மரியாளை அமைதியின் அரசு என்று அழைக்கிறோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளினுடைய வாழ்விலே அந்த அமைதி எத்தகைய நிலையில் இருந்தது என்று 2 பரிணாமங்களை உங்களோடு வைக்க நான் ஆசைப்படுகிறேன். அன்னை மரியாளினுடைய வாழ்வில் அமைதி என்பது துன்பங்களின் மத்தியிலும் அமைதியை கொண்டவர் அன்னை மரியாள். அன்னை மரியாளின் வாழ்வு பல்வேறு பிரச்சனைகளுக்கும் துன்பங்களும் நிறைந்தது. இப்போ உங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு யாருடைய வாழ்விலெல்லாம் துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் ஏறக்குறைய எல்லாரும் கைகளை தூக்குவோம். நம்முடைய வாழ்வில் மட்டுமல்ல, அன்னை மரியாளின் வாழ்விலும் துன்பங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. எதுவெல்லாம் அன்னை மரியாளின் துன்பங்கள் என்று பார்க்கிற பொழுது, திருமணம் ஆகாமல் அவர் கருவுற்றிருப்பது, யூத சட்டத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்படலாம். அதை தான் இணைச்சட்ட புத்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். அது ஒரு ஆண்மகனை அறியாத ஒரு கன்னி கருவுற்றிருப்பதும் அவர் வாழ்விலே ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக மனம் ஒப்பந்தமான யோசேப்பு அவரை விட்டு கைவிடும் நிலை ஏற்படுகிறது. அதாவது நாம் மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், யோசேப்பு அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்து மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். இதுவும் அன்னை மரியாவின் வாழ்வில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக பேறுகாலத்தில் நாசரேத்திலிருந்து பெத்லகேம் நோக்கி அன்னை மரியாள் பயணம் புறப்பட்ட அந்த பயணமும் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைந்தது. அதே போல தான் முதலாக இந்த உலகிலே பெற்றெடுத்த ஒரு மைந்தனை கிடத்துவதை ஒரு தீவன தொட்டியில் கிடக்கிற பொழுது அந்த தாயினுடைய உள்ளம் எத்தகைய துன்பத்தை அனுபவித்திருக்கும். அதே போல இயேசுவை 3 நாட்களாக எருசலேம் ஆலயத்தை சுற்றி தேடி அலைந்த போது அன்னை மரியாளின் உள்ளம் எத்தகைய பகைப்புக்கு உள்ளாகியிருக்கும். அதே போல அன்னை மரியாள் தன் ஒரே மகனை பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த மகனை கல்வர்களின் நடுவிலே சிலுவையிலே அறையப்பட்ட போது அதன் அடியில் நின்ற தாய்க்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். தன்னுடைய ஒரே மகனை தன்னுடைய மடியிலே தாங்கி வியாகுல தாயாக அமர்ந்திருந்த போது அன்னை மரியாளின் உள்ளம் எப்படி இருந்திருக்கும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தனை துன்பங்களுக்கும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் அன்னை மரியாளின் உள்ளம் எப்படி அமைதியை கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அதை தான் லூக்கா எழுதிய நற்செய்தி 1 அதிகாரத்தில் வாசிப்போம். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று இந்த உலகம் மீட்பை பெற்றுக்கொள்ள தன்னையே முழுவதுமாய் இறை திட்டத்திற்கு அன்னை மரியாள் கையளித்ததன் வழியாக, இறை திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாய் ஒருமுகப்படுத்தி கொண்டதன் வழியாக அன்னை மரியாளின் வாழ்விலே அந்த அமைதி நிலை கொண்டிருக்கிறது. 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். உங்களுடைய வாழ்விலே அமைதி வேண்டும், மன நிம்மதி வேண்டும் என்று யாரெல்லாம் இன்று அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்து அன்னைக்கு விழா எடுக்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இதே இறை வார்த்தையை அன்னை மரியாள் கூறுகிறார். என் மகனே, என் மகளே, உன் வாழ்விலே பிரச்சனைகள் இருக்கிறதா, துன்பங்கள் இருக்கிறதா, நோய்கள் இருக்கிறதா, கவலைகள் இருக்கிறதா? உங்கள் கவலைகளை எல்லாம் என் மகன் இயேசுவிடத்திலே விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறார் என்று துன்பங்களின் நேரத்திலும் துன்பத்தின் மத்தியிலும் அமைதியான உள்ளம் கொண்ட மனிதர்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். 2வது, அன்னை மரியாள் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் அமைதியான உள்ளம் கொண்டிருக்கிறார். அன்னை மரியாவின் வாழ்வில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களிலே நமது மன அமைதியை, குடும்ப அமைதியை குலைப்பது பிறரின் விமர்சனங்கள். பிறரை பற்றி நாம் தொடுக்கிற வார்த்தைகள் அல்லது நம்மை பற்றி பிறர் தொடுக்கிற அந்த வார்த்தைகள், அடுத்தவர்களை புரணி பேசுவது, இது நம்முடைய வாழ்வில் மட்டுமல்ல, அன்னை மரியாவின் வாழ்விலும் இத்தகைய விமர்சனங்கள் இருந்தது என்பது நிதர்சன உண்மை.
அதாவது சிமியோன் எருசலேம் ஆலயத்திற்கு இயேசுவை கொண்டு வருகிற பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 34-35 வார்த்தைகளை வாசிக்கிறோம். அப்போது சிமியோன் சொல்கிறார், இக்குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும், உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொல்லக்கூடிய அந்த சிமியோனின் இறைவாக்கு அன்னையின் வாழ்வில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 19 இறைவசனத்திலே இயேசுவை பெருந்தீனிக்காரன், குடிகாரன் என்ற மற்றவர்கள் உதாசீனப்படுத்தின பொழுது ஒரு பெற்ற தாயின் உள்ளம் எப்படி இருக்கும்? பேய் பிடித்தவன், பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான், இவன் கடவுளை பழித்துரைக்கிறான், சதிக்காரன், கலகக்காரன் என்று இயேசுவை பற்றி அந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னபோது அன்னையின் உள்ளம் எத்தகைய பகைப்புக்கு உட்லாகியிருக்கும். திருவள்ளுவர் சொல்லுவது போல, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் தன்னுடைய மகனை பெற்றபோது எழுந்த மகிழ்ச்சியை விட என் மகன் சான்றோன் என்று அடுத்தவர்கள் சொல்ல கேட்கிற பொழுது அந்த தாயின் உள்ளம் பூரிப்படையுமாம். ஆனால் அன்னை மரியாளின் வாழ்விலே நன்மைகளையே செய்து அடுத்தவரின் வாழ்விற்கு வழிகாட்டிய இயேசுவை இல்லாத வார்த்தைகளை சொன்னபோது அன்னை மரியாளின் வாழ்வு எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் பிறருடைய விமர்சனங்களால், பிறர் நம்முடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பதால், மற்றவர்கள் நம்மளை பற்றி இல்லாதவை பொல்லாதவை பற்றி இகழ்ந்து பேசுகிற நிலையிலே நாம் அன்னையின் திருத்தலத்தை நாடி வருகிற பொழுது அன்னை நமக்கு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தை 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம், போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு பொருட்டல்ல, புகழுவார் புகழும் இகழ்வார் இகழும் எங்களை பாதிப்பல்ல. அதாவது இந்த உலகத்தில் உள்ள யார் வேண்டுமானாலும் என்னை போற்றுவர்கள் போற்றட்டும், என்னை பற்றி பழி சுமத்துபவர்கள் சுமத்தட்டும், அவர்களுடைய இகழுதலோ புகழுதலோ எங்கள் வாழ்வில் எத்தகைய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் நான் இயேசுவினுடைய வார்த்தைகளை மையமாக கொண்டு, இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாளை முன்மாதிரியாக கொண்டு நான் என்னுடைய விண்ணக தாய் நாட்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். இந்த உலக மனிதர்கள் என்ன சொன்னாலும் இயேசுவினுடைய வழியிலே, அன்னை மரியாளின் வழிகாட்டுதலிலே நான் பயணிக்கிறேன் என்கிற மனநிலை கொண்டு மன அமைதியை பெற்றுக்கொள்ள அழைப்பு பெறுகிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை போல துன்பங்களின் மத்தியிலும் விமர்சனங்களின் மத்தியும் அமைதி கொண்டிருக்கக்கூடிய மக்களாக வாழுவோம். அன்னை மரியாளின் சீடனாக சீடத்தியாக அமைதியின் கருவிகளாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.